ஓம் நமோ நாராயணா, குருவே நமக. இந்த வீடியோவை காண வந்த அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு எழும் அனைத்து கேள்விகளுக்கு உண்டான பதிலை நம்முடைய கருமலை சித்தர், அருட்கவி, ஓவியர், எழுத்தாளர், ஆன்மீக செல்வர், தற்காப்பு கலைவித்தகர், தத்துவஞானி என பன்முகங்கள் கொண்ட நம் அன்புக்குரிய குருநாதர் ஐயா பெருமாள் ராசு அவர்களின் பதிலை காண்போம் வாருங்கள். கேள்வி பதில் பகுதிக்குள் நுழையலாம். இன்றைய பரபரப்பான சூழ்நிலை மற்றும் வாழ்க்கை முறையில் தியானமும் அதன் முறைமைகளையும் பற்றி விளக்கவும். தியானம் என்பது ஒரு சலனமற்ற நிலை. சலனம் ஏன் ஏற்படுகிறது? சலனத்தின் மற்றொரு வெளிப்பாடு மனக்குழப்பம், பதற்றம். இந்த குழப்பங்களும் பதற்றங்களும் ஏன் ஏற்பட வேண்டும்? ஒரு விமானத்தில் விமானி மயக்கமடைந்தார். கூட இருந்த உதவியாளருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. எதிரில் ஏராளமான சுவிட்சுகள், கருவிகள். எதை இயக்குவது, எப்படி இயக்குவது என்று தெரியாததால் குழப்பம், பதற்றம். கைகள் அவசரமாக அங்குமிங்குமாக பரபரப்பாக அசைந்தாலும், கைகளை பிசைந்தாலும் வழி தெரியவில்லை. எனவே குழப்பம், பதற்றம். விமானிக்கு நல்ல வேளையாக மயக்கம் தெளிந்தது. கருவிகள் புரிந்தன. குழப்பமும் பதற்றமும் தீர்ந்தன. இப்படித்தான் உலகின் மக்கள் இலக்கு தெரியாமல், என்ன செய்வது என்று தெரியாமல், புரியாமல் அவசரமாக அலைகிறார்கள். ஒருவன் ரயில் வண்டி இருந்து இறங்கி வந்து அவசரமாக ஒரு ஆட்டோவை பிடித்து புறப்படு என்றான். புறப்பட்டது. கொஞ்ச நேரம் கழித்து ஆட்டோ டிரைவர் எங்கே போவது என கேட்டார். ஆட்டோவில் இருப்பவர் அதுதான் தெரியவில்லை. ஆனால் அவசரமாக போ என்றார். இப்படித்தான் நமது வாழ்க்கையும். எங்கே போவது என்று தெரியாததால் குழப்பம், அர்த்தமற்ற அவசரம், பதற்றம். எங்கெங்கு கண்டாலும் அவசரத்தின் கோலங்கள் ஏன் என்று தெரியவில்லை என்று எப்பொழுதோ எழுதினேன். விமானி மயக்கம் தெளிந்ததும் எதிரில் உள்ள கருவிகள், இயக்கங்கள் புரிந்தன. உதவியாளரின் அவசரம், பதட்டம், குழப்பம் எல்லாமும் காணாமல் போயின. அதைப்போல் நமது விமானி நமக்குள்ளேயே இருக்கிறார். இன்றும் இது போன்ற எல்லா கருவிகளும், பிரபஞ்ச இயக்கங்களும் அவரால் தெளிவாக இயக்கப்படுகின்றன. இது புரிந்தால் வெளியுலக அர்த்தமற்ற அவசரங்கள் தானாக அமைதியுறும். புருலக வாழ்வின் செயல்பாடுகள் தானாக அமைதியாக நடைபெறும். இவற்றை அமைதியாக ரசிக்கலாம். கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருத்தலே தியானம் அல்ல. உங்களுக்குள்ளும் புறமும் பிசிறின்றி நடப்பதை அமைதியாக ரசிப்பதுவே தியானம்தான். அங்கே அவசர உலகம் குறுக்கிடாது. Thanks for watching. Share and subscribe my YouTube channel.